அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 100வது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்திலும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்திலும் இன்று பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தினர். அஇஅதிமுக நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அமரர் எம்ஜிஆரின் நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் இன்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மெரினா கடற்கரையில் அமரர் எம்ஜிஆர் நினைவிடம் அருகே அமைந்துள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். கூட்டம் கூட்டமாக நினைவிடத்தில் குவியும் பெண்கள், மாணவ மாணவிகள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவும் தமிழக மக்கள் நல்வாழ்வுக்காக அருந்தொண்டாற்றியதையும் கணக்கிலடங்கா நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதையும் நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் தமிழக மக்கள் நலனுக்கான பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திட கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா உடனடியாக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். நாளைய சரித்திரம் சின்னம்மா அவர்களால் தமிழகத்தில் ஒளிர வேண்டும் என்று அம்மாவிடம் பிரார்த்தித்து கொண்டு சின்னம்மா வருகின்ற இடைத்தேர்தலில் நின்று முதல்வராக வர வேண்டும், நீடோடி தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று கும்பிட்டு சின்னம்மா வாழ்க, சின்னம்மா வாழ்க என்று இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அம்மா இருந்த காலத்தில் எப்படி இந்த நாட்டை ஆண்டாங்களோ அதே மாதிரி சின்னம்மாவும் எங்களை எல்லாத்தையும் நல்ல முறையில் இந்த நாட்டை வழிநடத்தணும்னு தான் எங்களுடைய விருப்பம். அவங்க செஞ்ச பல அரிய நல்ல தொண்டுகளை எல்லாமே சின்னம்மாவும் இருந்து இந்த நல்ல முறையிலே நாட்டை கொண்டு போகணுங்கிறதா எங்களுடைய ஆசை எல்லாமே. சின்னம்மா முதல்வராக வேண்டி அனைத்து தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் அம்மா என்ன அறிவித்தார்களோ அந்த பணிகளை எடுத்து செய்து தமிழக மக்கள் அனைவரும் நல்ல பாதுகாப்போடு எல்லா நன்மைகளும் செய்ய வேண்டும். சின்னம்மா பணியாற்றணும் என்று வேண்டி நான் கேட்டுக்கொள்கிறேன்.